அகேட் ஸ்டோனை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்க தாயத்துல வந்துட்டு பவுடர் பண்ணி போடலாம். ஃபர்னஸ் இருக்கு, உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தூள் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பொடி பண்ணி ஃபர்னஸ்ல தூள் பண்ணி போடுங்க. குழந்தைங்களுக்கு போடுங்க அகேட் ஸ்டோன். குழந்தைங்களுக்கு போடுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க சொல்ற பேச்சு கேட்பாங்க. தவறான எண்ணம் வந்துட்டு போகாது. எப்பவுமே செய்வாங்க. 6ல் வளையாதது வளையாதது. 50ல் வளையாது அப்படின்னு. அது போல இப்ப நீங்க பெண்ட் பண்ணலன்னா அப்புறம் அதுங்களை வந்து நம்ம பெண்டே பண்ண முடியாது. மனிதன் பெரியவங்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தி தவறான வழி அவங்க எண்ணமே வந்துட்டு நெகட்டிவ் போகாது மேடம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை வந்துட்டு நெகட்டிவா எண்ணம் போச்சுன்னா தானே மேடம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. நிச்சயமா. கரெக்ட்டுங்களா? உங்க எண்ணத்தையே வந்துட்டு அது உங்களை ஸ்டார்ட் பண்ணவே விடாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணா தானே லெஃப்ட் போலாமா, ரைட் போலாமா, ஸ்ட்ரைட்டா போலாமான்னு தோணும். ஆமா. உங்க எண்ணத்தையே ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஸ்டோன், உங்களை ஒழுக்க நெறியோட வாழ வைக்கக்கூடிய ஒரே ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அகேட் ஸ்டோன். ம். அகேட் ஸ்டோன் தான். அகேட் ஸ்டோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வராது, கெட்ட எண்ணங்கள் வராது, தீய பழக்க வழக்கங்கள் வராது, சாகவாசங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க சரியா இருந்தாலும் உங்களுடைய சாகவாசங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப நான் நல்லவனா இருப்பேன், என் கூட இருக்கவன் நல்லவனா இருக்க மாட்டான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸே உங்களை வந்துட்டு அலோவ் பண்ணாது மேடம். ஓகே சார். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸே அலோவ் பண்ணாத ஒரே ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகேட்.